களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையா களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் எதிர்த்து வந்தும் பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துக்கள் அழைத்து பாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துக்கள் அழைத்து பாடுவார். வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வில் சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வில் சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் மகிமையின் தெய்வம் இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாய் மன்னாவை வரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவு இல்லை. இனிமையாய் மன்னாவை வரிசிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே குறைவு இல்லை. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். என் வாழ்வு செழித்திடுமே, உன் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில்
அல்லேலூயா. வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார். வேதனையின் மத்தியிலே, சூழ்நிலையிலே தேவன் என்னை மறந்தார், மனிதர்கள் என்னை கைவிட்டார்கள், என்னுடைய பாதை எங்கேயோ சென்று கொண்டு இருக்கிறது, நான் மரிக்கும் தருவாயில் இருக்கின்றேன், என்னுடைய எண்ணமெல்லாம் தற்கொலைக்கு நேராக செல்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சுமைகள், பாரங்கள் யாவையும் கர்த்தர் மேல் வையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவருக்கு நீங்கள் உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கவலைகளை, வேதனைகளை, கண்ணீர்களை, மன துயரங்களை அவருடைய பாதத்திலே நாம் இறக்கி வைக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாடலிலே வார்த்தை இவ்வாறாக இருக்கிறது, செங்கடல் வந்த போதும் பங்கம் வந்திடாமல் அங்கு பாதை ஒன்றும் கண்ணில் தெரியுதே. அன்றைய பழைய ஏற்பாட்டிலே மோசே காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு தேவன் வழி நடத்தினார். செங்கடல் இரண்டாக பிளக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலே உங்களுக்கு மலை போன்ற பிரச்சனைகள், 4 பக்கமும் அடைக்கப்பட்ட கதவு போன்ற சூழ்நிலைகள் இருக்கிறதா? உங்களுக்கு தேவன் ஒரு வாசலை திறப்பார். உங்களுக்கு மலை போன்ற இருக்கின்ற பிரச்சனைகள் பனி போல உருக தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே சேர்ந்து பாடுவோம். வனாந்திர யாத்திரையிலே களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களிலே நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும். அவர் சத்தம் தாங்க நம்ம தேற்றும். மனிதர்கள் நம்மளுக்கு முன்பாக புகழ்ந்து பேசுவாங்க, நம்மளுக்கு பின்பாக தூசித்து பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் என்றும் மாறாதவர், அவர் என்றும் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சத்தம் நம்மை அதை தேற்றும். நாம் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடப்போகின்றோம். தொடர்ந்து பாடுவோம். சந்தோஷமா இருங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைங்க. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரிந்தே. செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரிந்தே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலம், நடத்திடும் சத்துக்கள் அழித்து பாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலம், நடத்திடும் சத்துக்கள் அழித்து பாடுவார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான்
காலத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். உங்களுடைய கண்ணீர்கள் மாறும், உங்களுடைய போராட்டங்கள் மாறும், ஒரு முடிவு உண்டாகும், சந்தோஷ சமாதானம் உண்டாகும். எல்லா தீய எண்ணங்கள் எல்லாம் மறையும், தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் மறையும் இயேசுவின் நாமத்தினாலே. மகிமையான பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லைவ் ஆண்டவரே, ஃபேஸ்புக் லைவ் மூலம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்க, தேவனை பாட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபை தந்தீரே. இந்த லைவ் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அற்புதங்கள் அதிசயங்களினாலும் தேவனே நீ நிரப்ப போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் நீர் ஒருவரே தேவன் என்று அறியத்தக்கதாக உம்முடைய கரத்தின் கிரிகை பரிபூர்ணமாய் விளங்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எல்லா தீய எண்ணங்கள் எல்லாம் மறையட்டும், தற்குணங்கள் இல்லையே எண்ணங்கள் எல்லாம் மறையட்டும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மருத்துவர்கள் கைவிட்டார்கள், ஆனால் தேவனோ கைவிடவில்லை. தேவன் என்னை ரட்சித்தார், தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார், தேவன் எனக்கு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார் என்ற ஒரு விசுவாசத்தை இந்த நாளிலே நீர் கொடுத்தபடினாலே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்ததற்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய தயவுக்காய், உம்முடைய காரணத்திற்காய் நன்றி. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே.